அதான் சொன்னேன்ல, தேவனை மறுதளிப்பான்னு. அதுதான் இது. இல்லை சொல்லி தொலைச்சிருக்கலாம், ஐயா எங்களுக்கு இவ்வளோ தேவைப்படுது, எங்களுக்கு பார்த்து 50% தந்துடுறோம். அப்போ 100% டைட்ஸ் தான் இதில். இந்த அனனியா சபீராளுக்கு அப்புறம் தான், அதனால தான் சொன்னேன் முதல் 2வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அவர்களுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நிலத்தெல்லாம் விற்று எல்லாம் அவர்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்கிறாங்க. சகலமும் பொதுவாகவே இருந்தது. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டாக்கா, வேலைக்கு போகாதவனும் பிரியாணி சாப்பிடுவான், வேலைக்கு போகிறவனும் பிரியாணி சாப்பிடுவான். அப்போ சோம்பேறிகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ற மாதிரி ஒரு பரவலான பேச்சு இருந்தது. அதில் தான் அனனியா சபீராள் என்ன டிஸ்டர்ப் ஆனாங்களா என்னன்னு தெரியல. நம்ம எதுக்கு மொத்தமும் கொடுக்கணும், நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிற ஆடு 2 மணி நினச்சி என்ன பண்ணாங்களோ தெரியல. அது சொல்லியாவது தொலைச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் பொய் சொல்கிறாங்க. பேதுருக்கிட்ட பொய் சொல்ல, பரிசுத்த ஆவிகிட்ட பொய் சொல்கிறாங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, கடைசியில் என்ன நடக்கிறது என்று பார்த்தால்